ஈரான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவிப்பை விடுத்தார்கள். அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டால், லெபனான் மீதான தாக்குதல்கள், காசா மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது இஸ்ரேல். இதை நிறுத்தலன்னு சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எல்லா பேச்சுவார்த்தையும் ஸ்டாப் பண்ணுறோம்னு சொல்லி உடனடியாக அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், லெபனான் தலைநகர் பெய்ரூத், அதிலிருந்து வெளியே போங்க, நாங்கள் பெய்ரூத்தை அட்டாக் பண்ண போகிறோம்லாம் சொல்லி இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஈரான் இந்த வார்னிங்கை கொடுத்தாங்க. கொடுத்ததோடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக டென்ஷன் ஆகி இஸ்ரேலுக்கு எதிரான பேச்சுக்களை பேசியிருந்தார். இஸ்ரேலுடைய பிரதமரை கடிஞ்சிருந்தார், அவரை கால் பண்ணி பேசியிருந்தார். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஈரான் ஒரு அறிவித்தல் போட்டதோட ஏன் நீங்கள் ஆடி போயிடுறீங்கன்னு சொன்னால், ஈரான் இப்போ ஜெயிச்சிருக்கிறான், எப்படியாவது ஈரான தலையை தடவி ஏதாவது சில விஷயங்களை சாதிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஏதாவது பேச்சுவார்த்தையில் காட்டிக்கிறதுக்காக ஈரானை சமாளிச்சுக்கிட்டே போகிறாங்க அமெரிக்கா. எனவே இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்னு மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மை நிலவரம் உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது என்கிற நிலையில தான் பெய்ரூத்து தாக்குதலுக்கு முட்டுக்கட்டை போட்ட விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு பேசினார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஆக்சியோஸ் வெளியிட்டிருந்த செய்திகளை அல் ஜசீரா மொத்தமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த சுட்டிக்காட்டல்ல முழுவதுமான தகவல்கள் அடங்கி இருக்கிறது. என்ன சொன்னார் பெஞ்சமின் நெதன்யாகு, அதுக்கு என்ன பதில டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் என்று சொல்லி, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் கடுமையாக டென்ஷனாகி பேசிய ஒரு தொலைபேசி அழைப்பு என்று சொல்லி ஆக்சியோஸ் ஆதாரங்களோடு இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. குறிப்பாக 2 அமெரிக்க அதிகாரிகள் லைனில் இருந்திருக்கிறாங்க. 3ஆவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், 4ஆவதாக தொடர்புக்கு வந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த 4 பேரும் கான்ஃபரன்சிங்காக நின்று தான் இந்த தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆதாரத்தோடு காட்டி தான் ஆக்சியோஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ட்ரம்ப் பேச ஆரம்பிக்கும் போதே நெதன்யாகுவை பைத்தியக்காரன் என்று திட்டினார். யார் என்னன்னு சொல்லி திட்டுறதுங்கிற விவசாயம் இல்லாத அளவுக்கு மாறி போயிடுச்சுன்னா 2 பேர்லையுமே எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்புக்கு இனிமேலும் சகிக்க முடியலை என்னும் போது தான் கால் பண்ணி நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டுமல்லாமல் உனக்கு நன்றின்றதே கிடையாது, நன்றி கெட்டவன் நீ அப்படின்னு சொல்லி ஏசி இருக்கிறாரு. ஏசி அவர் ஏன் நன்றி கெட்டவன் எல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால்,